நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான அஜித் பவார் அவர்கள் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அஜித் பவார் உட்பட 5 பேர் மரணமடைந்த சம்பவம் ஒட்டுமொத்தமான மகாராஷ்டிராவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இன்றைக்கு காலையில மும்பையிலிருந்து அஜித் பவார் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பாராமதி தொகுதிக்கு உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவர் கிளம்புறாரு. அவரோடு சேர்ந்து 2 அவருடைய தனி பாதுகாவலர்கள், 2 பைலட் உட்பட 5 பேர் அந்த விமானத்தில் பயணம் செய்கிறாங்க. லியோர் ஜெட் என்கிற கனடாவை சார்ந்த ஒரு நிறுவனம் தயாரித்த விமானம். 2010 இந்த விமானம் பல்வேறு சேவைகளை செய்யுது. இது வாடகைக்கு விடப்படக்கூடிய ஒரு விமானம், தனி விமானம். அந்த விமானத்தை தான் அஜித் பவார் பயணம் செய்கிறாரு. சரியாக 8:45 விமானம் பாராமதி தொகுதியில் தரையிறங்கணும். ஒரு சின்ன விமான நிலையம் தான் பாராமதி விமான நிலையம். அந்த விமானத்தில் தரையிறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த விமானம் திடீர்னு தரையில் விழுது. கிட்டத்தட்ட 3 முறை விமானம் கீழே விழுந்த பிறகு வெடித்து சிதறியதாக அந்த விமான விபத்தை நேரில் பார்த்தவர்கள் பல்வேறு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ விமானம் விபத்துக்குள்ளாகி எரிஞ்சிருச்சு. விமானத்துடைய ஒரு பாகங்கள் கூட கிடைக்கல. விமானம் மொத்தமாகவே சிதறிச்சு. தனியாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த அஜித் பவாரை அவங்க மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போகிற வழியிலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. மற்ற 4வரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துருந்தாங்க. அஜித் பவாருடைய இந்த மரணம் ஒட்டுமொத்தமான மகாராஷ்டிரா மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1997 2026 வரை 5 முறை அந்த பாராமதி தொகுதியில் மட்டுமே அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தொகுதியில் அவர் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்காரு. அதே போல அதே தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து முதல் முறையாக அவர் அரசியல் வரும்போது அவருடைய சித்தப்பாவாக அவருடைய அரசியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சரத்பவாருக்காக தன்னுடைய பதவியை, பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அதற்கு பிறகு சரத்பவார் கூடிய அவர் பயணிக்கிறார். அப்புறம் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்றத்தில் நின்று வெற்றி பெறார். ஒரே தொகுதியில் பாராளுமன்றத்தில் நின்று வெற்றி பெற்று சித்தப்பாவுக்காக பதவியை ராஜினாமா செய்து பிறகு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு. அதன் தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக அதனுடைய வெற்றியை தக்க வைக்கிறார். 2009 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி வந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சியை தொடங்கும் போது அந்த கட்சியில் அவர் இணைந்து சித்தப்பாவுக்கு துணையாக செயல்படுறாரு. பிறகு 2023 காலகட்டத்தில் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியவே இவர் கைப்பற்றி அந்த கட்சியுடைய தலைவராக மாறுறாரு. யார் வந்தாலும், தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கட்டும், உத்தரவு தாக்கரேவாக இருக்கட்டும், இன்னைக்குடைய ஏக்நாத் சிண்டேவாக இருக்கட்டும், யார் வந்தாலும் துணை முதலமைச்சர் பதவி எனக்கு தான் என்று அந்த துணை முதலமைச்சராக தொடர்ச்சியாக 6 முறை பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்காரு. இந்தியாவிலே ஒரு நாள் துணை முதலமைச்சராக இருந்தவர் இவர் தான். அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு நாள் துணை முதலமைச்சராக கிட்ட 18 மணி நேரம் துணை முதலமைச்சராக இருந்தார். இப்பொழுதும் துணை முதலமைச்சராக மகாராஷ்டிராவில் இருக்கார். கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதியில் போட்டி போட்டு 41 தொகுதியில் வெற்றி பெற்றவர். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிறகு தேசியவாத காங்கிரஸ், இன்னைக்கு பாஜக கூட்டணி என்று யார் வந்தாலும் தன்னுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கை தக்க வைக்கணும், தான் துணை முதலமைச்சராகணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் அழுத்தம் கொண்டவர். அந்த தொகுதியில் தவிர்க்க முடியாம இருந்த ஒருத்தர் இன்றைக்கு மறந்திருக்காரு. அவரோடு சேர்ந்து 5 பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விமான விபத்துக்கான காரணமாக வானிலை இல்லைன்னா விமானத்திற்குரிய கோளாறு என்று சொல்லப்படுகிறது. இன்னும் முழுமையாக இந்த விமான விபத்து எதனால் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது கண்டறியப்படலை. இன்றைக்கு அஜித் பவாருடைய விபத்து போலவே 2009 காலகட்டத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஒட்டுமொத்தமான ஆந்திர மக்களையும், அன்னைக்கு தெலுங்கானா கிடையாது, ஆந்திரா, ஒட்டுமொத்த ஆந்திர மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்த ராஜசேகர் ரெட்டி அவருடைய விபத்து. ஒரு நலத்திட்ட உதவிக்காக தன் சொந்த தொகுதியில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க அவர் பயணப்படுறாரு. ஹெலிகாப்டர் ஒரு மலையில் மோதி அதில் பயணப்பட்ட அத்தனை பேரும் இறந்து போகிறாங்க. ஒட்டுமொத்தமான ஆந்திராவையும் சோகத்தில் ஆழ்த்தியது அந்த சம்பவம். அதே போல் 2004 காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெங்களூர் சென்று கொண்டிருந்த நடிகை சௌந்தர்யா அவர்கள், தமிழ் சினிமாலும் சரி, கர்நாடகா சினிமாலும் சரி, பல்வேறு சினிமாவில் சொல்லப்போனால் தென்னிந்திய சினிமாக்களை ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக வந்து கொண்டிருந்த சௌந்தர்யாவுடைய அந்த மரணம் ஒட்டுமொத்தமான ரசிகர்களையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு 2021 தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நடைபெற்றது. இந்தியாவுடைய முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்கள் குடும்பத்தோட ஒரு சுற்றுலாக்காக வராரு. இராணுவ விமானத்தில் பயணிக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய மனைவி, அதே போல் அவருடைய குடும்பத்தால் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பயணப்பட்டாங்க. 12 பேர் அந்த விபத்தில்
இறந்து போனாங்க. உடல்கள் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான கோரமான விபத்தாக அந்த விபத்து நடந்தது. அந்த விபத்துக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் பேசப்பட்டது. இந்தியாவுடைய ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர்ல விழுந்து விபத்துக்குள்ளானது. அதே போல இப்போ சமீபத்தில் 2025 ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் கேத்ரிநாத்துக்கு வந்து சுற்றுலா போயிட்டு அதான் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வந்த 7 பேர் அதே போல ஒரு ஹெலிகாப்டர்ல வாடகை ஹெலிகாப்டர்ல விபத்துக்குள்ளாகி அதை சம்பவ இடத்திலேயே உயிர் பலியானாங்க. இப்படி தொடர்ச்சியான பல்வேறு விபத்துகள். அதே போல இப்போ சமீபத்தில் இந்தியாவை உலுக்கி போட்ட ஒரு விமான விபத்து குஜராத்தில் நடந்தது. அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட 272 பேர் அந்த விமான விபத்தில் இறந்து போனாங்க. அதுக்கு பிறகுதான் இந்திய விமான சேவை மற்றும் போக்குவரத்து கழகம் வந்து பல்வேறு ரெகுலேஷன்ஸ் பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னும் கூடுதலான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு இந்த விபத்து நடந்திருக்குது. இது ஒரு தனியார் விமானம். ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக சேவையில் இருக்கக்கூடிய ஒரு விமானம், ஒரு தனி விமானம், கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் பயணிக்கக்கூடிய விமானம். இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,